நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தேவனுடைய நன்மையை அனுபவித்துக் கொள்வதற்கும் தேவனால் நினைக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனால் நினைக்கப்பட வேண்டியது அவசியம். அதனால தான் நெகேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் என்னை நினைத்தருளும், தேவரீர் என்னை நினைத்தருளும். அப்போ நெகேமியாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்த ஊழியத்தை அழகாய் செய்து நிறைவேற்றினார். நெகேமியாவின் ஊழியம் கைவிடப்படவில்லை. நெகேமியாவினுடைய ஊழியம் கைவிடப்படவில்லை. இன்னைக்கு இன்னொருத்தங்களை நம்ம கொண்டு வர போகிறோம். 1 சாமுவேல் 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கும் பொழுது அன்னாள் என்று சொல்லுகிற அருமையான தாயாருடைய ஜெபத்தை நாம் படிக்கிறோம் இல்லையா? இப்ப 11ஆம் வசனத்தை பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய அடியாளை மறவாமல். அந்த வார்த்தை சரியா படுதா? கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுகிறாங்க? என்னை மறவாமல் நினைத்தருள வேண்டும், என்னை மறவாமல் நினைத்தருள வேண்டும். இப்ப எல்லாரும் ஆண்டவரை பார்த்து இந்த வேர்டை சொல்லலாமா? ஆண்டவரே என்னை மறவாமல் நினைத்தருள வேண்டும். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்றது ஆசீர்வாதம் தானே. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவர்களை மறவாமல் நினைத்தருள வேண்டும். ஆமென். நீங்க எப்பவுமே சொல்றேன், மற்றவர்களுக்காக நீங்க பாரப்படுகிறவர்களானால் ஆண்டவர் உங்களுக்காக முன்வந்து செயல்படுவார், முன்வந்து செயல்படுவார். அது எப்பவுமே நீங்க புரியணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றது, நான் ஊழியத்தில் பார்த்திருக்கேன். நம்முடைய சபையில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதுல சிலர் சொன்னா மட்டும்தான் செய்வாங்க, சிலர் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, சிலர் சொல்லாமலேயே செய்வாங்க. இப்படி எல்லாம் இருப்பாங்க சபையில். நம்ம சபை ஊழியர்களுக்கு தெரியும். சில ஆட்கள் எதாவது செய்யணும்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும், இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. சில ஆட்கள் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. ஆனா சிலரை பாருங்க, நம்ம சொல்லவே வேண்டாம், அங்க செய்திருவாங்க. அவ்வளவு உற்சாகமா இருப்பான். ஆனா அவர்களுடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய தலையீடுகளை பார்த்தா சிலர் பல மணி நேரம் போராடினாதான் அற்புதம் நடக்கும். சில ஆட்கள் குடும்பத்திற்கு அவங்க ஆலயத்திற்குள்ள என்றாகும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேச ஆரம்பித்து விடுவார். யார் யார் ஆண்டவருக்காக மனமுகந்து, தேவ சமூகத்திற்கு அடுத்தவைகளில் மனமுகந்து, மற்றவர்களுக்காக மனமுகந்து, பிரயாசப்படுகிற மற்றவர்களுக்காக மனமுகந்து வாலண்டியரா வேலை செய்யறாங்களோ அவங்க காரியத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவங்க கேட்கணும்னு நினைக்கவே மாட்டார். அவர்களுக்காக இவரும் முன்வந்து செயல்படுவார். அப்ப என்னை நான் எப்படி பழக்குவிக்கணும், என் குடும்பத்தை நான் எப்படி பழக்குவிக்கணும், என் சபையை எப்படி பழக்குவிக்கணும்? சொல்லி செய்கிறவர்களாய் அல்ல, ஆமென், சொல்லாமல் அறிந்து செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கா செயல்படுவார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா அப்படித்தான் இருந்தார். செய்தியை கேட்ட உடனே தேசத்திற்காக அவருடைய இருதயம் பாரப்படுது.
ஜனங்களுக்காக அவருடைய இருதயம் பாரப்படுது. இடிக்கப்பட்ட ஆலயத்திற்காக அவருடைய இருதயம் பாரப்படுது. மீந்திருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்காக அவருடைய இருதயம் பாரப்படுது. யாராகிலும் பாரப்படுங்கன்னு சொன்னாங்களா? இல்லையே. முன்வந்து செய்கிற அதற்கு அவசியமே இல்லை. அதனாலதான் நெகேமியாவை நம்பி மிகப்பெரிய பணியை கர்த்தர் கொடுத்தார். 52 நாட்களில் பல வருடங்கள் இடிக்கப்பட்டு கிடந்தைகளை 52 நாட்களில் அவர் கட்டி முடிப்பாரே. ஆனால் பெரிய வேலையை ஒரு மனிதனை கொண்டு செய்தார். காரணம், அந்த மனிதனுடைய பாரமுள்ள இருதயம். அல்லேலூயா. அதை நேற்றுக்கு ராத்திரி உங்களுக்கு சொல்லிட்டு, இந்த இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க. இவர்களை ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, போய் ஆண்டவரே என்னை மறவாமல் நீர் என்ன செய்யணும்? நினைக்கணும். என்னை மறவாமல் நினைக்கணும் அப்படின்னுது. அந்த வார்த்தையை கூட அப்படியே ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்றாருங்க. பாருங்க, அடுத்த பக்கத்தை எடுங்க பார்க்கலாம். அடுத்த பக்கத்தை எடுங்க பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அந்த அம்மா என்ன கேட்டுச்சு? 11ஆம் வசனத்தில் அந்த அம்மா கேக்குது, மறவாமல் என்ன செய்யணும்? நினைக்கணும். நிறைய பேர் என்ன மறந்துட்டாங்க, நிறைய பேர் என்ன மறந்துட்டாங்க, நீங்க என்ன மறவாம நினைச்சுக்குங்க என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, அதான் நம்ம ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தையை கூட ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். ஆகாயத்தை அடிக்கிறவர்களை போல சிலம்பம் பண்ண கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுற வார்த்தை தெள்ள தெளிவா இருக்கணும், ரத்தின சுருக்கமா இருக்கணும். ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துறோமோ அதே வார்த்தையை ஆண்டவர் அப்படியே செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொருவரையும் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் நம்ம நினைவுக்கு வரும் இல்லையா? நேற்றுக்கு நெகேமியா சொல்லும் பொழுது நற்கிரியைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். நெகேமியாவினுடைய நற்கிரியைகளே 3 நாளைக்கு தாராளம். ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவர் இந்த பக்கத்தில் நடத்துறதுனால தான் இதற்கு வந்தேன். ஆனா இந்த அம்மாவுடைய நற்கிரியைகளை படிக்கணும். நம்ம பல முறை நம்ம படிச்சிருக்கோம், தெரியாத ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்தல. மறந்து போன ஏற்கனவே படித்த சில காரியங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த அம்மாவனுடைய சுபாவத்தை படிக்கணும். 2, இந்த அம்மாவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை படிக்கணும். அதாவது நீங்க நல்லா கவனிங்க, அன்னாளுடைய கேரக்டர் வீட்டில். 2, அன்னாளுடைய கேரக்டர் சர்ச்சில். 3, அன்னாளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த 3 காரியங்களையும் நாம் படித்தாலே நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான வழி நமக்குள் உருவாகிவிடும். இன்னும் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த அம்மா எந்த சூழ்நிலையில் தேவனை சார்ந்து வாழ்ந்தார்கள் அப்படின்னா, ஆமென், இவர்களுடைய சூழ்நிலையில சாதாரணமான ஒரு நபர், ஆனால்
உண்மையிலேயே ஆண்டவரை தேடுவார்களா அப்படின்னு எனக்கு யோசனையாவே இருக்கு. ஏன்னா வீட்டில் இந்த அம்மாவனுடைய நிலை என்ன? வீட்டில் இந்த அம்மாவனுடைய நிலை என்ன? 2ஆம் வசனத்தை பாருங்க. இந்த ஆராதனை நேரத்தில் இந்த மணியை ஒன்று பிடிங்கி தூர போடுங்கடே. நானும் 2 நாளா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சொல்லாம செய்வியன்னா செலவனெல்லாம் வாயை பிடுங்கி தான் செய்வானோ. சரி வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் வசனம். இருந்தார்கள் அன்னாள் பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. இந்த அம்மா எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? இல்லாய்மையின் நடுவில் வாழ்ந்தவர்கள். அங்க வீட்டில் என்ன இருந்துச்சு? இல்லாய்மை. சொல்லுங்க அந்த வார்த்தைய பாருங்க. இருக்கும் பொழுது தேவனை சார்ந்து கொள்வது வேற, இல்லாத பொழுது தெய்வத்தை சார்ந்து கொள்வது வேற. எல்லாம் இருக்கும் பொழுது நல்ல சுபாவத்தில் வாழ்வது வேற, எதுவும் இல்லாத பொழுது நல்ல சுபாவத்தில் வாழ்வது வேற. ஆனா இந்த அம்மா எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் என்றால் இருக்கிறவர்களின் நடுவில் இல்லாதவளாய் வாழ்ந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒன்னு சொல்றேன், இருக்கிறவர்களால் தேவன் மகிமைப்படுகிறதை விட இல்லாதவர்களால் தேவன் மகிமைப்படுவதுதான் தேவன் அதிகமா விரும்புவார். இப்ப பாருங்களேன், நமக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆராதனை செய்யறோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் பண்றோம், ஓகே. ஆனா ஆண்டவருக்கு யார ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இல்லாய்மையின் நடுவிலும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களை தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த அம்மாவை ஏன் ஆண்டவர் நினைத்தார்? இந்த அன்னாளை ஆண்டவர் ஏன் நினைத்தார் என்றால், அப்ப இல்லாய்மையின் நடுவிலும் ஆண்டவர் இல்லாமல் இல்லை வாழ்க்கையில். ஆண்டவரை சாராமல் இல்லை, ஆண்டவரை தேடாமல் இல்லை, ஜெபம் இல்லாமல் இல்லை, வாழ்க்கையில நன்மை இல்லை. ஆனா அந்த நன்மை இல்லாத நிலையிலும் ஆண்டவரை தேடாமல் இல்லை. வராமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நினைப்பார். அதானே நான் நேற்றுக்கு சொன்னோம்ல, சில ஆட்களை நினைக்கும் பொழுது சில இன்சிடென்ட் ஞாபகத்திற்கு வரும். அப்ப ஆண்டவர் அந்நாளை நினைத்த பொழுது எது ஞாபகத்துக்கு வந்திருக்கும்? என் பிள்ளைய பாரு, இருக்கிறவர்கள் நடுவில் இல்லாய்மையோடு வாழ்கிறாள். இல்லாமை இருந்த பின்பும் என்னை ஆராதிக்காமல் இல்லை, இல்லாய்மை இருந்த பின்பும் எனக்கு என் சமூகத்தில் வராமல் இல்லை, இல்லாய்மை இருந்த பொழுதும் காணிக்கை கொடுக்காமல் இல்லை, இல்லாய்மை இருந்த பொழுதும் சாட்சி சொல்லாமல் இல்லை, இல்லாய்மை இருந்த பொழுதும் ஆமீன் சுபாவத்தில் ஒரு மாற்றம் இல்லை. அப்ப ஆண்டவர் ஆமீன் உங்களை நினைக்கும் பொழுது இல்லாய்மை நடுவிலும் அவர் விரும்புகிறபடியாய் இருப்பது உத்தமம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில ஆட்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா, வாழ்க்கையில் அவங்க நினைச்சபடி அமையவில்லை என்றால் குறை சொல்றவங்களா மாறிடுவாங்க, பழிக்கிறவர்களா மாறிடுவாங்க, குற்றம் சொல்றவங்களா மாறிடுவாங்க. சில சொல்ல என்னத்துக்கும் கோயிலுக்கு போய் என்ன பார்த்தேன், இவ்வளவு நாளுக்கு தான் கோயிலுக்கு போகணுமே, எனக்கு மட்டும்தானே இல்லை, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி பழைய புராணங்களை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த அம்மா இல்லாய்மையிலும், அந்த வார்த்தை தான், இல்லாய்மையிலும் தேவனை சாராமல் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ முதலாவது அன்னாளின் இல்லாய்மையை கர்த்தர் நினைத்தருளினார். ஒரு ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் மகிழ்ச்சியோட பாடுனீங்க. பாஸ்டர் நிறைய பாட்டு பாடினார், நிறைய பாடினார். எனக்கே பாவமா இருந்து. ஆமென். ஏன்னு சொல்லித்தாரே, ஏன்னு சொல்லித்தாரே. நான் கீழே உட்கார்ந்துட்டு இந்த சவுண்ட்ஸை நினைச்சேன்.
என்ன கொஞ்சம் இல்லையா, ஆரோக்கியமா இல்லை. நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பாடத்தான் செய்யணும். இருந்தாலும் இவ்வளவு பாடினார், பரவாயில்ல. கர்த்தர் நல்லா பாடுனீங்க, அவரோட இணைந்து நீங்க ரொம்ப உற்சாகமா பாடுனீங்க. அது ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். ஆனா உங்களுக்கு இல்லாய்மை இருக்கா இல்லையா? ஆண்டவர் நினைக்கிறது சொல்றேன். வாழ்க்கையை நினைச்சா என் வீட்டில் இது இல்லையே, என் குடும்பத்தில் இது இல்லையே, என் புருஷன்ட்ட இது இல்லையே, என் மனைவிட்ட இது இல்லையே, என் பிள்ளைகளுக்கு இது இல்லையே, என் சரீரத்தில் இது இல்லையே, இல்லாய்மையை சொல்லி வருத்தப்படுவதற்கு எவ்வளவோ இருந்தும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைக்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம வீடு வரைக்கும் ஒரு செகண்ட் போயிட்டு வாங்க, நம்ம மனசுல என்ன வரும்? நாளைக்கு என்ன செய்ய போறேன், வாழான்னைக்கு என்ன செய்ய போறேன். என் குடும்பத்தை நினைக்கும் பொழுது நிறைய இல்லாய்மைகள் இருக்குயா. ஆனாலும் நான் ஆலயத்துல வந்து ஆண்டவரை தேட மறக்கலையே, துதிக்க மறக்கலையே, பாட மறக்கலையே, ஜெபிக்க மறக்கலையே, ஊழியத்துக்கு கொடுக்க மறக்கலையே. அதனால தான் சொல்றேன், இல்லாய்மையிலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள மறக்காமல் இருந்த அண்ணாவை கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. ஒரு ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லாய்மையில் ஆண்டவரை தேடுறீங்களா? கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். நன்றி. சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஜெபிக்க போகிறேன், உங்க இல்லாய்மை மாறுவதற்கு. உங்க இல்லாய்மையின் நடுவிலும் ஆண்டவரை தேடின, இல்லாய்மையின் நடுவிலும் ஆண்டவரை பாடின, இல்லாய்மையின் நடுவிலும் ஆண்டவருக்கு கொடுத்த, இல்லாய்மையின் நடுவிலும் கர்த்தரை சார்ந்து கொண்ட உங்களை அப்பா மறக்கவே மாட்டார். இன்றைக்கு ராத்திரியில் சொல்லுகிறேன், உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. 2 நம்பர் 2. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை கர்த்தருடைய 5ஆம் வசனத்தை பாருமா. 5ஆம் வசனம், சிநேகித்தபடியால் நல்லா கவனிங்க. கர்த்தரோ அவருடைய கர்ப்பத்தை, எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, அடைத்திருந்தார். இதை எதற்கு சொல்லுகிறேன்? தடை என்று சொல்லுகிறேன். அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லலாம்? அடைப்பு, தடை. நீங்க நல்லா கவனிங்க. இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையில தடைகள் பல கண்டார்கள். இது யாரால் தடை செய்யப்பட்டது? கர்த்தரால் தடை செய்யப்பட்டது. நம்ம சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், நம்ம நினைக்கிறபடி நடக்கலைன்னா உடனே நம்ம யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ணிடுவோம்? சாத்தானுக்கு விரோதமா. 8ஆம் தேதி இது நடக்கணும்னு நம்ம நினைப்போம். 8ஆம் தேதி அது நடக்கலைன்னா இயேசுவின் நாமத்தில் தடை செய்கிற ஆவிகளை கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. நம்ம கடிச்சிருவோம் இல்ல பிடிச்சவனே. அவன் சொல்லுவான், நான் இல்லப்பா, அவன் தெரிச்சிருவான். என்ன இங்க தடை யாரால வருது? அதனால நடக்கிறதெல்லாம் கர்த்தர், தடை பண்றதெல்லாம் பேயின்னு நினைக்கப்படாது. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? தடை பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரும் தடை பண்ணுவார். சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? தடை பண்ணுவார். ஏன்னா நமக்கு சாதாரண, நம்ம எல்லாம் அப்படியே பழகிட்டோம். நம்ம நினைக்கிற மாதிரியே நடந்தா கர்த்தர் கிரியை செய்யறார். நாம நினைக்கிற மாதிரி நடக்கல, சாத்தான் வந்துட்டான். நம்ம பூதாவும் சத்திரம் பண்றதெல்லாம் வேற, அல்லது நம்ம பழிய யார்கிட்ட சொல்றோம்? ஆமா, இப்ப நான் பேசுறத பார்த்தா சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியும்.
என்ன இங்க யார் தடை பண்ணினார்? இங்க அடைத்தது யார்? கர்த்தர். ஆண்டவர் தடை பண்ணுவாரா? ஊழியத்துக்கு போக விடாம ஆண்டவர் தடை பண்ணுவாரா? ஆமாவா இல்லையா? தடை பண்ணுவாரா? சுவிசேஷம் சொல்ல விடாம ஆண்டவர் தடை பண்ணுவாரா? அப்ப சுவிசேஷம் சொல்ல விடலைன்னா அது யாருக்கு வேலையா தான் இருக்கும்? சாத்தானுக்கு வேலை. அப்படித்தானே? இப்படி சொல்லனால தான் நம்ம நாசமா போறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாங்க. என்ன தெளிவு! நான் சிரிச்சுட்டே சொன்ன உடனே அப்படியே திருப்பி சொல்லுதா பாரு. பிள்ளைகளை பார்க்கலையா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 16 எடுத்துட்டீங்களா? பேப்பர் சத்தம் கேக்கு, இன்னும் கேக்கு. 16 தோத்திரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தையும் பாருங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி, கொஞ்சம் முன்னாடி கேட்டோம்ல, வசனம் சொல்ல விடாம தடை பண்றது யாருன்னு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? பேய் தான். வசனத்தை பேச விடாம தடை பண்ணுதுன்னா அது யாரா தான் இருக்கும்? பிசா பேப்பையில தான் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுது இல்லையா, வசனத்தை சொல்லாதபடி யார் தடை பண்ணார்களா? அதனாலதான் தடைய பார்த்த உடனே துப்பாக்கியை கையில் எடுத்துடப்படாது, சுட்டுப்படுவேன். யாரால் தடை செய்யப்படுகிறதுன்னு பார்க்கணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. வந்து ஊழியத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஊழியத்துக்கு போவிடலை. அப்ப 6ஆம் வசனம் சொல்லுது பேசணும்னு நினைச்சோம், பேச விடலை. அடுத்த வசனம் சொல்லுது போகணும்னு நினைச்சோம், போக விடலை. அப்ப கவனிங்க, பிசாசு மட்டும் தடை பண்ண மாட்டான், சில நேரத்தில் கர்த்தரும் தடை பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தரும். அப்போ தடைகளை பார்த்த உடனே நம்ம தோத்திர யுத்த களத்துக்கு இறங்கிறப்படாது. யார் தடை பண்றா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல தடைக்கு யார் காரணம்? இந்த இடத்துல தடைக்கு யார் காரணம்? கர்த்தர் தானே காரணம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, யார் காரணமோ அந்த ஆண்டவரை இந்த அம்மா விடவே இல்லை. பாருங்க, நம்மளா இருந்தா ஏஜநாதருக்கு சூனியம் பண்ணி இருப்பான். எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். இனி இந்தியாவில் இவர் இருக்கவே கூடாதுன்ட்டு தடை பண்றது யாருன்னு? ஆண்டவர் தானே. இந்த அம்மா மறுபடியும் ஆற்ற போய் சொல்லுது, அப்பா என்ன நினைச்சுக்கிடுங்க. நம்ம உண்மையா அறிவுள்ளவனா இருந்தா சொல்ல, அவர் தான் தடை பண்ணி வச்சிருக்காரு, அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா இந்த அம்மாட்ட கேட்டா இது சொல்லும், ஆண்டவர் தடையாய் பண்ணி இருந்தா கூட அதுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்குமியா. அல்லேலூயா. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. யார் தடை செய்திருந்தா? அடைத்தது யார்? கர்த்தர் அடைத்தார்னு பைபிள் சொல்லுது. ஆனா இந்த அம்மா வருஷத்துக்கு ஒரு முறை தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து இவர்கிட்ட தான் ஆளுது, ஐயா எப்படியாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அப்ப ஊருக்காரன் என்ன சொல்றான்? அவர் தானே தடை பண்ணி வச்சிருக்காரு, நீ மறுபடியும் அவர் காலையே போய் பிடிக்கிற. இந்த கடவுள் வேண்டாம், வேற ஏதாவது கடவுள் இருக்கான்னு பாரு நம்ம ஊர்ல. ஆனா இந்த அம்மா ஆண்டவரே தடை செய்து வைத்திருந்தார் என்று அறிந்தும் ஆண்டவரை விடல. பாத்தீங்களா? அதுதான் நல்ல வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு சிலரை பாருங்க, நம்ம நினைக்கிறபடி 2 நாள் தாமதம் ஆயிட்டுன்னா கோயிலுக்கு வர மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். தோத்திரம். சில ஆட்களுக்கு வெளிநாட்டில், உங்க ஊர்ல வெளிநாட்டில் இருப்பாங்களான்னு தெரியல, இருப்பாங்க. 10ஆம் தேதி வர வேண்டிய பணம் 17ஆம் தேதி வந்துருச்சு. 2 நாள் லேட் ஆயிட்டுனாலே 5 லைனுக்கு பின்னால போயிருவா. சிஸ்டர், ஏன் நீங்க 2ஆம் லைன்ல இருப்பீங்க, இப்ப 7ஆவது லைன்ல இருக்கீங்களே,
இன்னும் 2 நாள் கூட வரலன்னா நான் ஒருவேளை வெளியே உட்கார்ந்து இருக்க வேண்டியது வரும். நீங்க நல்லா கவனிங்க. நான் எதிர்பார்க்கிற நன்மை எதிர்பார்க்கிறபடி எனக்கு வராததினாலே தேவனை விட்டு விலகுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த அம்மா தடைகள் 1000 கண்டும் ஆண்டவரை விடல. அதை ஆண்டவர் மறக்கவில்லை. தடைகள் இருந்தும் ஆண்டவரை விடல. அவர்தான் தடை பண்ணுகிறார் என்று அறிந்தும் அவரை தேடாமல் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம சும்மா அன்னாள் அவங்கள ஒரு அந்த பாட்டிய பேட்டி எடுத்தோம்னு வைங்க, அது என்ன சொல்லி, அம்மா ஆண்டவர் தான் தடை பண்றாருன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போனீங்க. ஏன் நீங்க அன்னாள்னு வைங்களேன், நீங்க யாராவது அன்னாள் இருக்காங்களா இந்த சபையில? வாழ்க வளமுடன். ஸ்தோத்திர. அன்னாள் இந்நாளாய் மாறட்டும். ஆமென். பாருங்க, வாழ்க அம்மா. அன்னாள்கிட்ட போய் பைய பேட்டி எடுங்க. எம்மா இவ்வளவு தடை இருந்துச்சே, அவர் தான் தடை பண்றாருன்னு நமக்கு தெரியுது, இருந்தாலும் ஆண்டவரை நீங்க விடலையே, ஆண்டவரை குறை சொல்லலையே, ஆண்டவரை விட்டு கொடுக்கலையே, மறுபடியும் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அழுதிங்களை, எப்படிமா இது? அந்த அம்மா சொல்லும் ரோமர் 8:28 படிங்க. இப்படி சொல்லி இருக்கும். சும்மா பேட்டி எடுத்து பார்ப்போமே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தாமதம் பண்ணினா எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஏற்ற வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். ரொம்ப நாளா ஜெபிக்கிறீங்களா? ரொம்ப நாளா சில காரியத்திற்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் மறந்ததுனால தாமதிக்கல. ஏதோ ஒரு மகிமையான ஒன்றை உங்களுக்கு அவர் பார்த்துட்டார். அது வருகிறது வரைக்கும் அவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன? அல்லேலூயா. அவர் செலக்ட் பண்ணினது ஒண்ணு இன்னும் பக்கத்துல வந்து சேரல. திருமணம் தாமதமாகுது, வேலை தாமதமாகுது, ஊழியம் தாமதமாகுது, எதிர்பார்த்த சில காரியங்கள் தாமதமாகுது. என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்று நினைக்கப்படவில்லை. ஆண்டவர் ஏதோ மனசுல வச்சிருக்கிறார். நான் எதிர்பார்க்கிறதை விட அவர் எதிர்பார்த்த ஏதோ ஒண்ணு இருக்கு. அது சீக்கிரமா வரும். இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள சில நன்மைகளை சில குடும்பங்கள் பார்க்கும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளே சில நன்மைகளை குடும்பங்கள் பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு பிடிங்க. தடைகளை கண்டு வருத்தப்படாதீங்க. சில தடைகளை மாற்றும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு மனிதர்களையும் நினைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்கள் நினைவுக்கு வரும். சில மனிதர்களை நினைக்கும் பொழுது அவர்களுடைய கோபம், சில மனிதர்களை நினைக்கும் பொழுது அவர்களுடைய தாழ்மை, சில மனிதர்களை நினைக்கும் பொழுது அவர்களுடைய உண்மை. ஆனா இந்த அம்மாவை நினைக்கும் பொழுது அவர்களுடைய ஜெபம் தானே. எந்த சூழ்நிலையில் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம்? ஒன்று, இல்லாய்மையின் நடுவிலும் ஜெபத்தை விடவில்லை. எதன் நடுவில்? 2, தடைகளின் நடுவிலும் ஜெபத்தை விடவில்லை. அநேக தடை. ஆனா அந்த தடையில எது ஹைலைட்ஸ் தெரியுமா? சத்துரு தடையா இருந்து ஆண்டவரை தேடுறது வேற, மனுஷன் தடையா இருந்து ஆண்டவரை தேடுறது வேற. யார் தடை செய்தாரோ அவரையே தேடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். நானா இருந்திருந்தா வேண்டாம்னு ஓடி இருப்பேன்.
ஆனா தடைகளின் நடுவிலும் அந்த அம்மா என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணினார்கள். மூன்றாவது 6வது வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம். மூன்று, துக்கத்தின் நடுவிலும் ஜெபம். எதன் நடுவில் ஜெபம்? துக்கத்தின் நடுவிலும் ஜெபம். சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம். ஒன்று இல்லாய்மையின் நடுவில், 2 தடைகளின் நடுவில், 3 துக்கத்தின் நடுவில். பக்கத்தில் ஒருத்தி கிருபை பெற்ற பாத்திரம் இருக்கு. அந்த அம்மா பேர் என்ன? அந்த அம்மா பேர் சக்களத்தியா, பெனினா. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கிருபை கொடுத்து வச்சிருக்கார். எப்பவும் துக்கப்படுத்தணும். ஆனா இந்த அம்மா துக்கப்படுத்துகிற பொழுதெல்லாம் ஜெபிக்க விட்டு விடவில்லை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு துக்கம், பிரச்சனை, பாடுகள் வரும் பொழுது தேவ கிருபையை விட்டுறாங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்நாளின் ஜெப வாழ்க்கை துக்கத்தின் நடுவிலும் தவறாமல் இருந்துச்சு. ஏம்மா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த துக்கமான சூழ்நிலையிலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்ட குடும்பங்கள் இன்னைக்கு ராத்திரி இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர் நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்லாய்மையின் நடுவில், தடைகளின் நடுவில், ஆமென், துக்கத்தின் நடுவிலும் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ராத்திரியில கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு சில நெருக்கத்தை அனுபவித்து வந்திருக்கலாம், சில தடைகளை தாண்டி வந்திருக்கலாம், சில தடைகளின் நடுவில் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒன்று போயிட்டு வந்துருவோமா? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிலதெல்பியா சபையை குறித்து எங்க எழுதி இருக்கு? எத்தனாம் அதிகாரம்? கேட்கல. 3ஆம் அதிகாரத்திலையா? 7ஆம் வசனமா? ஒன்னு வாசிங்க பார்க்கலாம். என்னவெனில் அடுத்த வார்த்தையை பாருங்க. இந்த சபையை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கவனமா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வாசிங்க. அறிந்திருக்கிறேன். எப்படி இருக்கு? பலன் எவ்வளவுதான் இருக்கு? கொஞ்சமா. அப்ப அன்னைக்கு இருந்த ஆட்களும் நம்மள மாதிரி தான் இருந்திருப்பாங்களோ? இல்ல, நம்ம ஆட்கள்கிட்ட கேட்ட எல்லாம் நல்லா இருக்கியா? என்னத்த சொல்ல, அதான் கொஞ்சம் பலன் இருக்கிற ஆட்கள். ஏன் ஊழியம் இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க, இதான் போகுதியா. பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. அது சொல்றதுலே தெரியுது. பார்த்தீங்களா? பலகீனம் தெரியுது இல்ல. ஆனாலும் ஆண்டவரை தேடுறத விடல, ஜெபம் பண்றத விடல, ஊழியம் செய்யறத விடல, கர்த்தருக்கு கொடுக்கறத விடல. அதான் சொல்லுகிறார், என்ன வார்த்தை சொல்லுகிறார்? உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கேன்? அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை. ஆமையா, சில ஆட்கள் எல்லாம் இந்த இல்லாய்மை வந்துச்சுன்னா என்னைக்கோ மறுதளிச்சிருப்பான். சில ஆட்கள் எல்லாம் இந்த தடை வந்துருச்சுன்னா என்னைக்கோ மறுதளிச்சிருப்பான். சில ஆட்கள் எல்லாம் இந்த துக்கம் வந்துருச்சுன்னா என்னைக்கோ மறுதளிச்சிருப்பான். ஆனா நீ அப்படி செய்யாம என் வசனத்தை கை கொண்டதினால், அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க,
இதோ உனக்காக என்ன செய்திருக்கிறேன். ராமேன் சொல்லுங்க. ஏசப்பா உங்களை நினைச்சிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி தெளிவா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சில பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை நான் வச்சிருக்கேன். ஆமா, இந்த வசனத்தை ஆவியானவர் மிக தெளிவா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சில பிள்ளைகளுக்காக திறந்த வாசலை நான் வச்சிருக்கிறேன். அந்த 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 வாசலுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த வாசலுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன வாசிமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் திறந்துட்டார்னு யாரு என்ன செய்ய முடியாது. அப்ப சில வாசல்கள் பூட்டி இருக்கு. எப்ப நம்ம எதிர்பார்த்த சில வாசல் பூட்டுச்சுல்ல, சாத்தான் பூட்டி இருப்பானோ. ஆண்டவர் திறந்ததா இருக்காது. ஆண்டவர் திறந்ததா இருந்திருந்தா அது என்ன செய்யாது. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அன்னைக்கு நடக்கணும்னு இருந்து பாஸ்டரையா நடக்காம போயிட்டு, அன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சேன் கிடைக்காம போயிட்டு, சாத்தான் வாய்ப்பே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது. நம்ம நினைக்கணும் நினைச்ச சில காரியம் நடக்கல. ஆமீன். அது ஏன் தெரியுமா? அது ஆண்டவரால திறக்கப்பட்டது அல்ல, அது எனக்குரியது அல்ல. சில ஆட்கள் நடக்காம போன சில காரியங்களை நினைச்சிட்டு அடிக்கடி உருன்னு உட்கார்ந்துருக்காங்க. இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நடக்காம போயிட்டேன், அவன் போய் இப்படி பண்ணிவிட்டானே, அந்த மனுஷன் இப்படி பண்ணிவிட்டானே, அந்த சகோதரன் இப்படி பண்ணிவிட்டானே, இந்த பிசாசு இப்படி பண்ணிட்டா. எப்ப எது உனக்கு மறுபடியும் பூட்டப்பட்டுச்சோ அது ஆண்டவரால் திறந்ததா இருக்காது. அது ஆண்டவரால் திறந்ததா இருந்தா இந்த உலகத்தில் எவனாலையும் அதை பூட்ட முடியாது. நடக்காம போன சில காரியங்களுக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க, செய்யாம போன சில காரியங்களுக்கா நீங்க ஃபீல் பண்றீங்க, கிடைக்காம போன சில காரியத்துக்கா நீ வருத்தப்படுற. 10 வருஷத்துக்கு முன்னால நடக்காம போன சில காரியத்தை நினைச்சிட்டு இன்னைக்கும் சில ஆட்கள் கப்பலோட்டிய தமிழனாத்தான் உட்கார்ந்துருக்கான். என்னதான் இருந்தாலும் நடக்காம போச்சே, கவாரி உன்னை தூக்கி குண்டுல போட்டுருவேன். எப்ப அது நடந்தாதான் உனக்கு ஆபத்து. அது நடக்காம போனது ஏன் தெரியுமா? அது ஆண்டவரால் திறக்கப்பட்டது அல்ல. ஆண்டவர் திறந்திருந்தா அது நடந்திருக்கும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அது கிடைச்சிருக்கும். இப்ப எத்தனை பேருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. ஒரு குடும்பத்தில் என்கேஜ்மெண்ட்டுக்கு 13 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இல்லை, ஒரு 10 வருஷம் இருக்கும். என்கேஜ்மெண்ட்டுக்கு 13 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கல்யாணத்திற்கு பத்திரிகையெல்லாம் செலக்ட் பண்ணி பயங்கர விமர்சனையா வேலை ஓடுது. திடீர்னு புருஷ வீட்டில் இருந்து ஒரு நாள் அந்த புரோக்கர் வர, அந்த என்ன சொல்றார் தெரியுமா? கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டில இருந்து கொடுத்தாங்க எல்லாம். அதெல்லாம் திருப்பி கொடுத்து இங்கே இருந்து இருக்கிற பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு வேதனைன்னா தாங்காது. சங்கடம் இருக்குமா இல்லையா? வருத்தமாக தானே இருக்கும். அது வேற, அவங்க ரொம்ப வசதியான ஒரு குடும்பம், கணத்துக்குரிய ஒரு குடும்பம். 2 பேரும் எம்ப்ளாயிஸ், பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிச்சவங்க, பேராசிரியராய் பணியாற்றுகிற ஒரு பிள்ளை. குடும்பமே உடைஞ்சு போச்சு, குடும்பமே உடைஞ்சு போச்சு. அது வேற, இந்த பொண்ணு என்ன செய்திருச்சு, 2 வாட்டி தற்கொலை செய்கிறதுக்கு முன் வந்துருச்சு. அம்மா லீவு போட்டுட்டு பிள்ளைக்காக என்ன செய்யறாங்க, பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளை சொல்லிட்டா நீ கல்யாணமே வேணாம், நான் இனி உயிரோடே இருக்க மாட்டேன், 4 பேர் முன்னாடி எப்படி நான் நிற்கிறது அப்படின்றுச்சு. ஒரு நாள் இவர்களை தெரிந்த ஒரு அன்பர் இதை என்னிடத்தில் சொல்றார், பாஸ்டர் இப்படி ஒரு குடும்பம் இருக்கு,
ரொம்ப வேதனையான சூழ்நிலையில இருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாம், கூட்டி வாருங்கன்னு சொல்ல இவர்கள் இந்த அம்மாவை, அந்த அம்மா, ஐயா, அப்புறம் பையன், பொண்ணு கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெப ஆரம்பிச்ச உடனே கர்த்தர், இந்த ரோமர் 8:28 இருக்குல்ல, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த வசனத்தை சொன்னா இவங்க 4 பேரும் ஏற்றுக்கொள்ளல. உண்மையா சொன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்து. ஏன்னா கல்யாணம் நின்று இருக்கு, கல்யாணம் நின்று இருக்கு. ஆண்டவர் என்ன பேசுறார்? நன்மைக்கா செய்திருக்கேன், நன்மைக்கா. அன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன், அவங்க யாருமே என் ஜெபத்தை கவனம் செலுத்தல. அவங்க நான் கத்த சொன்ன வார்த்தையை கேட்கல. என்னவோ இவன்ட்ட இந்த எருமையிட்ட போய் வந்துட்டமேன்ட்டு அவங்க எந்திரிச்சு போன. நான் ஜோம் பண்ணி விட்டேன். ஆனாலும் அவங்களுக்கு நம்ம தேவைப்பட்டோம். ஏன் தெரியுமா? இந்த பிள்ளை செத்து போயிடப்படாதுல்ல, அதனால அடிக்கடி கூப்பிட்டு, பாஸ்டர்யா பிள்ளை செத்து போயிடப்படாது, ஒன்று ஜோம் பண்ணிக்கிடுங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் போய் ஜோம் பண்ணேன். ஓகே, ஒரு 7-8 மாசத்துக்கு பிறகு இந்த பிள்ளை ரெக்கவர் ஆயிட்டா, காலேஜுக்கு போனா. ஒரு 7-8 மாசத்துக்கு பிறகு இன்னொரு மேரேஜ் அலைன்ஸ் வருது. என்ன பண்ணாங்க? இந்த கல்யாணம் வந்து விசாரித்தாங்க, ஜோம் பண்ணோம், கல்யாணம் நடந்துருச்சு. இன்னைக்கு அவங்க என் ஞாபகம் சரியானால் கடைசியா அவங்களுக்கு தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச அளவிற்கு நைஜீரியாவில் கணவன் மனைவியா ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க. கடைசியா இப்போ ரொம்ப நாட்கள் ஆயிட்டு அவங்கள பார்த்து விசாரித்து, அப்போ அவ்வளோதான். இப்போ என்ன அதெல்லாம் தெரியல. ஆனால் ஒரு நாள் கல்யாணமாகி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காலையில் 6-6:15 மணிக்கு அதிகாலை ஜெபம் முடிச்சு நான் சர்ச்சில் உட்காந்து வேதம் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 2 வீலர் டக்குன்னு வந்து நிற்கிது. இந்த காலையில் யார் வாரா அப்படின்னு யோசித்து பார்த்தா இவர் வாத்தியாரா. காலையில் உள்ள அந்த நியூஸ் பேப்பரை கையில் எடுத்துட்டு குடு ஓடி வர. அப்ப நான், ஐயா தோத்துறேன், என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்தார் பாஸ்டர், ஆண்டவர் நன்மை செய்தார் பாஸ்டர், ஆண்டவர் அற்புதம். என்ன செய்தார்? பேப்பரை எடுத்து காமிக்கிறேன். பேப்பர்ல பார்த்தா ஒரு விபத்து நடந்த ஒரு தகவல். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்ன அதாவது திருநெல்வேலியில இருந்து நாகர்கோயில் வர அந்த பைபாஸ் போட்ட அந்த நேரத்தில் நாங்குநேரி பக்கத்தில் ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துல 2 பேர் ஒரே நேரத்தில் என்ன செத்துட்டாங்க, இறந்து போனாங்க. இறந்தது யார் தெரியுமா? அந்த பையன். யாரு? முதல்ல கல்யாணம் என்கேஜ்மெண்ட் ஆகி வேண்டாம்னா அந்த பையன் இறந்து போறான். இந்த ஐயா பேப்பரை எடுத்துட்டு ஓடி வந்து பதறார். பாஸ்டர்யா, அன்னைக்கு அந்த கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளை விதவை. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நன்மைக்கா செய்திருக்கேன். புரிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார்? ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார்? ஆண்டவர் ஏன் தாமதித்தார்? ஆண்டவர் ஏன் இதை செய்யல? ஆண்டவர் இன்னைக்கும் சொல்லுகிறார், சில தாமதத்திற்கு பின்பும் சில தேவ ரகசியங்கள் இருக்கிறது. சில தடைகளுக்கு பின்பு சில தேவ ரகசியம் இருக்கிறது. சில தாமதத்திற்கு பின்பு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கியரு. அதுதான் இந்த அம்மா சொல்லும், ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காத்தான் ஐயா செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கு. ஆமென், அல்லேலூயா. நான் ஒன்று நினைத்தால்
நீரொன்று செய்கிறீர் எல்லாம் தானே எல்லாம் நன்மைக்குத்தானே எல்லாம் நன்மைக்குத்தானே வல்லவரே 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 அடைக்கலமே ஆறுதலே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆறுதலே எல்லாம் நன்மைக்குத்தானே நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர் எல்லாம் நன்மைக்குத்தானே எல்லாம் நன்மைக்குத்தானே எல்லாம் நன்மைக்குத்தானே வல்லவரே அடைக்கலமே ஆண்டவே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே ஆறுதலே விசுவாச வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் வருதில்ல. ஆனா அந்த மாதிரி தடுமாறுகிற நேரங்களில் எல்லாம் இதுவரையில் அவர் உங்களை கிருபையா தாங்கிக்கிட்டாருங்க. ஒன்னு சொல்றேன்பா, இல்லாய்மையின் நடுவிலும் நீங்க ஜெபிக்க தவறவில்லையே. ஆண்டவர் உன்னை மறக்கலம்மா. தடைகளை கண்டும் தேவனை தேட மறக்கவில்லையே. ஆண்டவர் உன்னை மறக்கலையா. துக்கத்தின் நடுவிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேட மறக்கலையே. ஆண்டவர் உங்களை மறக்கல. நிச்சயம் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லும், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். ஏசப்பா, என்னை கிருபையால்
தாங்கிக் கொள்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையா தாங்கிக் கொள்கிறேன். என்னை கிருபையா தாங்கிக் கொள்கிறேன். என்னை கிருபையா தாங்கிக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஒரு முறை கூட. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே. ஒரு முறை கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. உங்க உள்ளம் கையிலே என்னை வரைந்து கொண்டீரே. என்னை காத்துக்கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. என்னை காத்துக்கொள்ளும் நடத்தி செல்லும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஒரு முறை கூட. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. எல்லாரும் உங்க வலது கருத்தை நெஞ்சோடு மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுங்க. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை நினைத்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் குடும்பத்தை நினைத்திருக்கிறார். என் குடும்பத்தை